சிதம்பரம் அருகே பள்ளி ஆசிரியரின் செயினை பறித்து சென்ற கொள்ளையர்கள் 2 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து நகைகளை மீட்டனர். சிதம்பரம் தேரடி பிள்ளையார் கோவில் தெருவில் வசித்து வருபவர் ரம்யா தேவி. இவர் சிதம்பரம் அருகே கடவாச்சேரி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். கடந்த 28ஆம் தேதி ரம்யா தேவி பள்ளி முடிந்து பள்ளி மாணவர்கள் சாலையை கடப்பதற்காக சாலையில் நின்று உதவி செய்து கொண்டிருந்தார். அப்போது பைக்கில் வந்த மர்ம நபர்கள் இருவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் ரம்யா தேவியின் கழுத்தில் கிடந்த தாலிச் செயினை பறித்து சென்று விட்டனர். இச்சம்பவம் குறித்து ரம்யா தேவி அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இதைத் தொடர்ந்து சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேட தனிப்படை அமைக்கப்பட்டு சுமார் 50 சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து நகை பறிப்பில் ஈடுபட்ட திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பகுதியைச் சேர்ந்த கோகுலேஷ், நிதிஷ்குமார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் பிடித்த போலீசார் அவர்களிடம் இருந்த 5 லட்சம் மதிப்புள்ள 9 பவுன் நகைகளை கைப்பற்றினர். பின்னர் இருவரையும் அண்ணாமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.